ஸ்மோக்கிங் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதற்காக. சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். அப்படியா? நானும் தெரியாம தான் பண்ணிட்டேன் சார் ப்ளீஸ் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் வேணாம் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார், வேணாம் சார். சின்ன பொண்ணுங்க மேலே கை வைப்பவங்களை சும்மா விடணுமா? Time to play the game. Time to play the game. It's all about the game and how you play it. All about control, and if you can take it, all about your debt. And if you can pay it, it's all about pay. And who's gonna make it? I am the game. You don't wanna play me. I am control. No way you can shake me. I am heavy debt. No way you can pay me. I am.
சார் வாங்க நாயர். அப்புறம் ஸ்டேஷனில் என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் சார். தெரிஞ்ச விஷயம் தானேயா? சார் இன்ஸ்பெக்டர் இந்த ஃபைல் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் சார். என்னதியா இது? சார் கடைசி ஒரு மாதத்தில் 4 குழந்தைங்க காணாமல் போயிருக்க மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது சார். விசாரிச்சு பார்த்ததில் 4 குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க தெரிய வந்திருக்கு சார். அறிவுள்ள உனக்கு ஒரு சின்ன பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியாது. அறிவுள்ள உனக்கு நான் சின்ன பொண்ணு தானே, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எப்போ வீட்டுக்கு போகுது, நான் எப்போ குளிக்கிறது, நான் எப்போ சாப்பிட்றது? ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? சரி போகலாம். விட்டா ரேப் பண்ணுறதுன்னா அது உன் பென்சில் உன் பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தர் எடுத்துக்கிறது. ஓ, ஒருவேளை நானே கொடுத்தா? இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிற நீ? சரி போகலாம் போகலாம். வர வர ரொம்ப டிவி பார்க்குற நீ. சார் ஒரே குழப்பமாக இருக்கே சார். அது எப்படி சார் காணாமல் போன எல்லா குழந்தைகளும் நம்ம ஏரியாவே இருக்கு? அதான் ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. சார் கடைசி அந்த குழந்தை காணாமல் போனது இங்கே தான் சார். நாயர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஸ்கூலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். நாயர் வாங்க. சொல்லுங்கள் சார். இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி தீபா கிட்ட கொடுத்து லேப் டெஸ்ட் பண்ண சொல்லு. ஓகே சார். பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்கே சார் போலீஸ் இறங்கிற லஞ்சம் கொண்டு கொடுக்குறானோ ஒன்றும் எங்கே சார் தரானோ? போயா. நான் பார்த்த 100 கேஸில் இது ஒரு கேஸ். ஆனால் இந்த கேஸ் என் லைஃப்பை இப்படி திருப்பி போடணும் நான் எதிர்பார்க்கேன். ஆக்ஷன். இந்த கேஸ் ஒரு மாதிரி இழுத்துட்டே போகுது. சொல்லுங்க தீபா. விக்டர், நீங்க கொடுத்திருந்தது லேப் டெஸ்ட் அனுப்பியிருந்தேன். இப்பதான் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு லெட். என்னது லெட்டா? ஆமா விக்டர், ஆர்டிஸ்ட்ல மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது யூஸ் பண்ணனா மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த லெட் சீவின விதம் பாத்தீங்கன்னா மேபி விக்டிம் ஒரு லெஃப்ட் ஹேண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். வாட்? அப்போ இதெல்லாம் பண்ணது ஒரு ஆர்டிஸ்டா?
சொல்லுங்கள் சார். நாயர், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. சார் நீங்கள் வேறு லெவல் சார். விட்டர், மம்மியா நம்மளை விட்டு போனா? அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பா கருப்பாகிறேன்ல, அதான் விட்டு போயிட்டேன். சார் நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிஷன் ரெடி பண்ணியாச்சு சார். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இங்கே வருவான் சார். வந்தால் நான் கண்டிப்பாக மாட்டினான் சார். சார் சொதப்பிச்சு சார். என்ன நாயர், இந்த கேஸ் ஒரு மாதிரி இழுத்துட்டே போகுது. அதனால தான் சார் உங்களாண்ட கொடுத்துருக்காங்க. யோ, நீ வேறையா? ட்ரான்ஸ்ஃபர் வாங்கறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லையா? பொண்ணோட எஜுகேஷன் பார்க்கணும், ஏரியா செட் ஆகணும், வீடு செட் ஆகணும். சார் சார்